சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் தங்களது கட்சி பதவிகளை கூண்டோடு ராஜினாமா செய்வதற்காக சென்னை நோக்கி புறப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். வணக்கம் சையத், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தாவேக ஆட்சி அமைந்ததும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணி திரட்டிய சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் தங்களது கட்சி பதவிகளை கூண்டோடு ராஜினாமா செய்வதற்காக சென்னை நோக்கி புறப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக சட்டமன்ற வாக்களித்ததால் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அவருக்கு பதிலாக மாவட்ட செயலாளர் பதவிக்கு விழுப்புரத்தை சேர்ந்த பசுபதி என்பவரை நியமனம் செய்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த அதிமுக ஒன்றிய செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்திற்கு பசுபதி வருகை தந்தார். அந்த கூட்டத்தில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அதே போல அவரது பல்வேறு இடங்களில் அவரது பேனரும் வைக்கிறதால் இதை கேட்டு நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதமானது கைகலப்பாக மாறியது. இதில் பசுபதியின் கார் மீது சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கல்கை வீசி எரிந்து தாக்குதல் நடத்தினர். இந்த நிலையில் சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட 11 பேரை கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சி பதிவிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அதே போல நேற்று தினம் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்களின் கட்சி பதிவும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் திண்டிவனம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உட்பட 300க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தங்களது பதவிகளை கூண்டோடு ராஜினாமா செய்ய சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு திண்டிவனத்திலிருந்து 5க்கும் மேற்பட்ட பேருந்து மற்றும் 50க்கும் மேற்பட்ட கார்களில் ஒன்றாக சென்னை நோக்கி தற்போது பெறப்பட்டுள்ளனர். இதில் முக்கியமாக பார்க்க போனால் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பல்வேறு நபர்களை நீக்கிவிட்டது குறிப்பிடத்தக்கது.